إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات. وقال النبي صلى الله عليه وسلم من استطاع منكم أن تكون له خبيئة من عمل صالح فليفعل أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தார். ரப்பினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியவர்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வித்தியாசமாக செய்தாலும் கூட அதையும் கூர்ந்து கவனித்து அதற்கான காரணத்தை கேட்டு தெரிந்து இந்த உம்மத்திற்குண்டான வழிகாட்டுதலை சொல்லி தந்தவர்கள் சஹாபாக்கள். மெம்பர்படியில் ஏறினார்கள் ஒரு தடவை. எப்பொழுதும் இல்லாத புதினமாக ஆமீன் 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 என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் காரணம் சொன்னார்கள். வயது முதிர்ந்த பெற்றோர்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்குண்டான கடமைகளை செய்யாமலுடைய துஆவை பெறாமல் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு நஷ்டமும் நாசமும் தான். அதேபோல் என்னுடைய திருநாமம் கேட்டு ஸலவாத்து சொல்வதற்குண்டான மனம் இல்லாதவனுக்கும் அந்த நஷ்டம்தான். சிங்கையான ரமதானை பெற்றுக்கொண்டு அதை பாக்கியமாக கழிக்கவில்லை என்றால் அவனும் துரதிர்ஷ்டவாதி தான், நஷ்டவானன் தான் என்று அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓத நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார். சஹாபாக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து கவனிப்பார்கள். மக்காவினுடைய வெற்றியின் பொழுது ஃபத்ஹ் மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒதுவை கொண்டு 5 வக்து தொழுகையும் தொழுதாங்க. பொதுவாக தனித்தனியா ஒதுவு செய்வது சுன்னத்தானது, மகத்துவமானது, 100 அலா 100 பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமானது என்பதெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்காவினுடைய அந்த வெற்றியின் பொழுது, அந்த நாளின் பொழுது ஒரு ஒதுவை கொண்டு எல்லா தொழுகையும் தொழுதார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்டார். நாயகமே, இப்படி நாங்கள் பார்க்கவே இல்லையே, இப்படி நாங்கள் அம்தன் ஃபால்துஹு, வேண்டுமென்றுதான் செய்தேன் சொன்னாங்க. வேண்டுமென்றுதான் செய்தேன்னு சொன்னாங்க. ஒது இருந்தா தொழுவு கூடும் என்பதை உம்மத்திற்கு சொல்ல வேண்டும் அல்லவா? ஒது முறியல்ல, ஒது இருக்குது, அதை ஒதுவை கொண்டு அடுத்த பரதை தொழலாமா, அதற்கு அடுத்த பரதை தொழலாமா என்றால் தொழுகலாம் என்பதை உம்மத்திற்கு வழிகாட்ட வேண்டும் அல்லவா என்பதற்காக அதை செய்தேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். இதுபோல சஹாபாக்கள் கூர்ந்து கவனித்து அந்த வழிகாட்டுதலை உம்மத்திற்கு சொல்லி தந்தார். அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத வேறு எந்த மாதத்திலேயும் செய்யாத அளவிற்குண்டான அதிகப்படியான அமல்களை, அதிகமான நோன்புகளை, அதிகமான திக்ர்களை, அதிகமான சதகாக்களை, அதிகமாக நல்ல அமல்களை சஹாபாக்கள் பார்க்கிறார். யா ரசூலல்லாஹ், ஷஅபான் மாதத்தில் இதுவரை வேறு எந்த மாதத்திலும் உங்களிடத்தில் காண இயலாத அவ்வளவு உயர்ந்த நல்ல அமல்களை, கூடுதலான அமல்களை செய்கிறீர்களே நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதிலை சொன்னார்கள். ذاك شهر بين رجب ورمضان قد غفل عنه كثير من الناس. ரமதானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் உண்டான இந்த மாதம்,
இது எப்படிப்பட்ட மாதம், இதனுடைய கண்ணியத்தை, இதனுடைய கீர்த்தியை, இதனுடைய உயர்வை பெரும்பாலான மக்கள் விளங்கவில்லை. ரஜப் என்பது உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து யுத்தம் தடை செய்யப்பட்ட உன்னதமான ஒரு மாதம். ரமதான் அஃதலு ஷுஹூர், யாரும் ரமதானிலே தன்னை பாக்கியம் ஆக்கிக் கொள்வதற்குண்டான மாதங்களில் சிறந்த மாதம் அது. ஆனால் பல பேர் இந்த ஷாபான் மாதத்தை உணர்வதில்லை, ஷாபானுடைய கண்ணியத்தை உணர்வதில்லை, இதை அலட்சியமாக கருதுகிறார்கள். அப்படி அல்ல, இதனுடைய மகத்துவம் உன்னதமானது, இது தனித்துவமானது, இது கவனிக்கப்பட வேண்டியது, ஈடுபாடுகள் அதிகமாக இருக்க வேண்டிய, நல்ல அமல்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். தகி பாக்கியமான ஷாபானுடைய மாதத்தில் தொடக்கத்தில் இருக்கிறோம். பெருமக்களே, மக்களிலே பெரும்பாலானவர்கள் கவனமில்லாமல் ஆகிவிட்டார்கள். இந்த மாதத்தை பற்றி தெரியாமல் இருந்து விட்டார்கள். சொன்னார்களே, நாம் அப்படி இருந்து விடக்கூடாது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள்? ஏன் அப்படி சொன்னார்கள்? அதுல என்ன முக்கியத்துவம்? எதற்காக அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு உணர்த்தினார்கள்? தாங்கள் எல்லா விதமான அமல்களையும் கூடுதலாக செய்தார்கள் என்றால், சங்கையான இந்த ஷாபானுடைய மாதம் அருமையான பெருமக்களை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இந்த ஒரு மாதம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு உயர்ந்து செல்கிறது, உயர்ந்து சென்று ரப்பினுடைய கபூலியத்தை பெறுகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அமல்கள் உயர்த்தப்படுவது ஹதீஸிலே வருகிறது 4 விதமான தன்மைகளிலே, 4 விதமான காலங்களிலே அந்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு உயர்த்தப்படுதல் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, இன்னொரு உயர்த்தப்படுதல் ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது, இன்னொரு உயர்த்தப்படுதல் வருஷத்திற்கு நடக்கிறது, இன்னொரு உயர்த்தப்படுதல் அவருடைய ஆயுள் முடிந்த பிறகு மொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு சேர்க்கப்படும். இந்த 4 விதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுவது இருக்கிறது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அதிலே ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவது என்று சொன்னால் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும், ஒரு ஆளுடைய மகரிபில் இருந்து அடுத்தவர் இரவு வரை செய்த அமல்கள் எல்லாம் ஃபஜ்ரிலே உயர்த்தப்படுகிறது. ஃபஜ்ருக்கு பின்னால் செய்த அமல்கள் அஸருக்கு உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே சில அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த 2 நேரம் ரொம்ப பாக்கியமான நேரம். ஃபஜ்ருடைய நேரம், அஸருடைய நேரம் இருக்கிறதே, ஸலாத்துல் உஸ்தா குர்ஆன் சொல்லும் அஸருடைய நேரத்தை பற்றி. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குமார்கள் எல்லோரும் ஹாதிராக இருக்கக்கூடிய தொழுகை என்றெல்லாம் குர்ஆன் பாராட்டுமே. அந்த நேரத்தினுடைய தொழுகைகளுக்கு பின்னால் திக்ரை கொண்டும், இபாதத்தை கொண்டும், நல்ல துஆக்களை கொண்டும், நல்ல அமல்களை கொண்டும், திக்ர் தஸ்பீஹாத்துகளை கொண்டும் நீங்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா? ஏனென்றால் அந்த நேரம் நம்முடைய அமல்கள், அந்த பகலினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நேரம், இரவினுடைய அமல்கள் அடுத்த வக்திலே உயர்த்தப்படக்கூடிய நேரம். அதனால ஒவ்வொரு நாளும் சில அமல்கள் உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரம் இபாதத்தினுடைய நேரமாய், நல்ல அமல்களின் நேரமாய், பாக்கியமான நேரமாய் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு உணர்த்துகிறார். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும், வாரத்திற்கு 2 தடவை திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதனால்தான் அதிலே நோன்பு வைப்பதும் கூட மேன்மையானது என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. திங்கள் என்றும் வியாழன் என்றும் ஒவ்வொரு வாரமும் நல்ல அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதிலே நாம் நோன்பை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு அந்த நாட்களை பாக்கியமானது ஆக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கு செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இன்ன லில்லாஹி அமலன் லா யக்பலுஹு பில்லைல், அல்லாஹ்வுக்காக சில அமல்கள் செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது, சில நேரங்கள் இரவிலே சில அமல் இருக்கிறது, பகல் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிற மாட்டான். பகலில் சில அமல்கள் இருக்கிறது, இரவிலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பகலுக்கென்று சில அமல்கள் இருக்கிறது, இரவுக்கென்று சில அமல்கள் இருக்கிறது. அதனாலே நீங்கள் பகலெல்லாம் ஆட்சி பொறுப்பிலே காரியத்தை செய்கிறோம் என்ற காரணத்தினாலே இரவிலே தனி வணக்கத்திலோ இரவினுடைய காரியங்களில் கவனம் இல்லாமல் இருந்து விடாதீர்கள். இரவுக்கென்று சில அமல்கள், பகலுக்கென்று சில அமல்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சி பொறுப்பாளராக ஏற்படுத்திய அந்த நேரத்தில் இதற்கு செய்தனா சித்திக் நாயம் அவர்கள் உபதேசம் செய்தார். எனவே அமல்கள் பகலில் இரவில், இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் உயர்த்தப்படுகிறது அமல்கள். அது மாதிரி வருஷத்திற்கு ஒரு தடவை உயர்த்தப்படுகிறது. அந்த உயர்த்தப்படக்கூடிய மாதம் சங்கையான இந்த ஷாபானுடைய மாதம். கழிந்த ரமதானில் இருந்து இந்த ரஜபு முடிவது வரை என்ன அமல்களை எல்லாம் நாம் செய்தோமோ
எல்லாம் இப்பொழுதுதான் ஏற்கப்படுகிறது. கடந்த ரமதானில் இருந்து ஒரு மனிதர் இந்த ரஜபினுடைய மாதம் முடிவும் வரை என்ன அமல்களை செய்தாரோ ரப்பிடத்தில் அது பரிசீலிக்கப்பட்டு அது கபூல் செய்யப்படுவது இந்த ஷாபானில் தான். மாத்திரமல்ல, இந்த ஷாபானுக்கு பின்னால் ரமதானிலிருந்து ஆரம்பித்து அடுத்த ரஜபு வரை நம்முடைய வாழ்நாள் இருக்கிறதா, இவருக்கு ஹயாத் இருக்கிறதா, இந்த வருஷத்திலே எவ்வளவு நாள் இருக்கிறது, எவ்வளவு காலம் இருக்கிறது, ஹஜ்ஜிலே இவர் இருக்கிறாரா, ஹஜ்ஜினுடைய ஆட்களில் இருக்கிறாரா, நல்ல அமல்கள் செய்யப்படக்கூடிய உயர்ந்த இந்த காலங்களில் இவருடைய நிலை இருக்கிறதா, ஹயாத் இருக்கிறதா, மௌத் வருகிறதா, ரிஸ்க் இருக்கிறதா, அவருடைய வாழ்நாளிலே என்னென்ன காரியங்கள் என்பதெல்லாம் கொடுக்கப்படுவதும் இந்த ஷாபானில் என்றால் அந்த ஷாபான் எவ்வளவு முக்கியமானது பெருமக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதைத்தான் சொல்கிறார். அது கஃபல அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி உண்டான கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனப்படுத்துவதற்காக, மாதத்தினுடைய கண்ணியத்தை உணர்த்துவதற்காக இதிலே நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். ரமதான் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்பதல்ல. சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இந்த ஷாபானுடைய மாதம் அவர்கள் ஜக்காத்தை கணக்கிடும் மாதம். ஜக்காத்தை கணக்கிட்டு வைத்து விடுவார். சில பேர் ஜக்காத்தை ஷாபானிலே கொடுத்து விடுவார்கள், ஜக்காத்தை கணக்கிடுவார்கள், ஜக்காத்தை ஷாபானிலே கொடுத்து விடக்கூடிய சஹாபாக்களில் வரலாற்று இருக்கிறது. ரமதான் அது பூரா 100 நாளா 100, எதை செய்தாலும் 1க்கு 70 என்று உயர்த்தப்படக்கூடியது அது. அதனால் ரமதானுக்கு தாமதித்து கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். கணக்கிடக்கூடிய மாதம் இது. அது மாதிரி கடிந்த வருஷங்களிலே இந்த ஷாபானுக்கு முன்னுள்ள இந்த நாட்களில் நமக்குள்ள கடன்களை எல்லாம் தீர்த்துடுவார்கள் சஹாபா. பொருளாதார ரீதியான கடன் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே உள்ள கடன் இருந்தாலும் சரி, ஏதாவது தொழுகைகள் பாக்கி இருந்தால், நோன்பு பாக்கி இருந்தால், பெண்களை அவர்கள் தொடக்கின் காரணத்தினால் அல்லது பால் குடியின் காரணத்தினால், பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த காரணத்தினால் ஏதாவது நோன்புகள் விடப்பட்டிருந்தால் அந்த நோன்பை எல்லாம் இந்த ஷாபானில் வைத்து முடித்து விடுவார். கடன்களை நிறைவு செய்து விடுவார்கள். அவர்களுக்கு உண்டான பாக்கியான அமல்களை எல்லாம் நிறைவு செய்து விடுவார்கள். வாழ்க்கையிலே தாங்கள் செய்துவிட்ட பாவங்களை இந்த மாதத்தை கொண்டு அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இனிமேல் ரமதானில் இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தொடங்குவதற்கு இந்த மாதத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று வருகிறது. இதில் வாரந்தோறும் உயர்த்தப்படக்கூடிய அமல் இருக்கிறது. அதை பத்தி சொல்லாதல கூடுதலா சொன்னாங்க. அந்த அமல் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்கிட்ட காமிக்கப்படும் சொன்னாங்க. இந்த அமல்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய உம்மத்தினுடைய அமல்களின் இடத்திலையும் காட்டப்படும். இன்று ஆயித்து ஹைரான், அது ஹைரானதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நான் சுக்ர் செய்தேன். அல்லாஹ் அத்தகைய ஹைரை அமல் செய்யக்கூடிய நசீபை தந்திட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆனந்தப்படுவார்களே, அவர்கள் ரப்புக்கு சுக்ர் செய்வார்களே, அத்தகைய ஒரு அமல் நான் சுக்ர் செய்வேன். ஏதாவது குறைவு இருந்தால், பாவங்களை செய்தால், ஷர்ராக இருந்தால் என் உம்மத்திற்காக நான் ரப்பிடத்தில் பிழை பொறுக்க தேடுவேன். என் உம்மத்து மன்னிக்கப்பட வேண்டுமே, இந்த பாவத்தில் நிலைத்து விடக் கூடாதே, இந்த பாவத்தில் அவர்கள் இன்பம் கண்டுவிடக் கூடாதே என்பதற்காக என் உம்மத்திற்காக நான் இஸ்திக்பார் செய்வேன். அருமையானவர்களே, ஆக இந்த ஷாபானுடைய மாதம் அவ்வளவு பாக்கியமான மாதம், பாக்கியமான மாதம். நல்ல அமல்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம், திலாவத்தை தொடங்க வேண்டிய மாதம், நோன்பை வைக்க வேண்டிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு பின்னாலே ஷாபானில் தான் அதிகம் நோன்பு வைத்திருக்கிறார். நாயகமே என்ன காரணம்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே எந்த மாதத்திலும் தாங்கள் இவ்வளவு நோன்பு வைக்கவில்லை என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னி உஹிப்பன் உர்ஃபஅ அமலி வான ஸாயிமுன், என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால ஷாபான் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஷாபான் விஷயத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் என்ற காரணத்தினாலே கூடுதலான கவனத்தோடும் கூடுதலான ஈடுபாட்டோடும் நல்ல அமல்களை செய்வதிலே அக்கறையும் ஆர்வமும் உள்ள ஒரு நாட்களாக இந்த மாதத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அமல்களை பொறுத்தவரையிலே பகலில் சில அமல்கள் இருக்கிறது, இரவிலே சில அமல்கள் இருக்கிறது, தனிமையிலே சில அமல்கள் இருக்கிறது, கூட்டாய் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது, ரகசியமாய் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல ரொம்ப விலை உள்ள அமல் எது தெரியுமா? கியாமத்திலே மனிஸ்ததா மின்கும் அன் தகூன லஹு ஹபீஅத்து மின் அமலி ஸாலிஹ், உங்கள யாராவது ஒரு அமல சாலி யாருக்கும் தெரியாம உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஏதாவது ஒரு அமலை நீங்க வச்சுக்கங்க. நாங்க ஸல்லல்லாஹு ஏதாவது ஒரு அமல், பொதுவாக நல்ல செயல்கள் வெளியில தெரியணும்னு ஆசைப்படுவாங்க, பாவங்கள் தவறாக இருந்தால் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு ஆசைப்படுறது உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் ஒரு நல்ல அமல், சாலிஹான அமல் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் உங்க ரப்புக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்படி ஏதாவது ஒரு அமலை நீங்க ரகசியமா செய்ய முடிந்தால் மனிஸ்ததா அமின்கும் அன் தகூன லஹு ஹபியத்தும் மின் அமலி சாலிஹ், சாலிஹான அமல்களிலிருந்து ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு அமலை நீங்கள் வைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள் சொல்லி. ஏன்னா அதுக்குண்டான கூலி தனியானது, அதற்குண்டான அந்தஸ்து தனியானது. அதில் இல்லாஹிதான், எல்லா அமல்களும் இல்லாஹிதான். ஆனாலும் கூட உலகத்திலே மற்றவர்கள் பார்ப்பதற்கு சில அமல்களை செய்து, ஜும்மா தனியா நிறைவேற்ற முடியாது, கூட்டாதான் செய்தாகணும். தனியா ஜும்மா எங்கேயும் தொட முடியாது, கூட்டாகத்தான் செய்தாக வேண்டிய அமல் இது. இல்லை நான் ரகசியமா தொழுகிறேன் ஜும்மா கூட்டு தொட முடியாது, அது கூட்டாகத்தான் செய்தாக வேண்டிய அமல். சில அமல்கள் கூட்டாகத்தான் செய்ய வேண்டும், சில அமல்களை பகிரங்கமாய், சில அமல்களை ரகசியமாய், சில அமல்கள் நம்முடைய நாவினால், சில அமல்கள் நம்முடைய செயல்களால், சில அமல்கள் நம்முடைய பொருளாதாரத்தால். ஒவ்வொரு அமல்களிலேயும் அல்லாஹ் சொல்வானே ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியங்கள்ல போட்டி போடுங்கன்னு சொல்லு. நல்ல காரியங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள், அது விஷயத்திலே ஒருவருக்கொருவர் போட்டி ஓடுவதிலே கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நல்ல அமல்களை எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட சங்கையான ஷாபான் அதற்குண்டான பொருத்தமான. உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனாக வாழ்ந்தவர்களிலே முன்னோடிகளிலே செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, உயர்வான ஸ்தானத்தை நாம் அவருக்கு வழங்கி விட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல அவரை பாராட்டி சொல்கிறார். செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமல் செய்யறதை பார்த்து மலக்குமார்களுக்கு ஆசை வந்துடுச்சான். இவ்வளவு பேணுதலான நல்ல அமல்களை இஹ்லாஸா லில்லாஹி செய்கிறாரு. மலக்குமார்கள் சில பேருக்கு ஆசை அவரோட தோழமை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம். மலக்குமார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோட தோழமை அப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுல அல்லாஹ்ட்ட கேட்காம அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அல்லாஹ்ட்ட மலக்கு கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பேணுதலா காரியங்களை செய்கிறாரு, அவரோட தோழமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசையா இருக்குது. சரி, அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோட தோழமையா இருந்தாங்களாம். தோழமையா இருந்தா அவங்க மனித உருவிலே சாதாரணமா இருந்தாங்க. ஆனால் அவங்க பெரிய நபி அல்லவா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு மனிதர் மாதிரி தெரியலையே. இன்னும் மலக்குமார்கள் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஹயாத்து திக்ரி தஸ்பீ, தஸ்பீ இருக்கிறதா அவங்களுக்கு ஹயாத்து. அதனால இவங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க யார் என்னதுன்னு கேட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, மலக்கு தானு கேட்டாங்க. ஆமான்னாங்க. எந்த மலக்குன்னு கேட்டாங்க. மலக்குல உங்களுடைய நிலை என்ன, உங்க அந்தஸ்து என்ன, நீங்க யாரு? நான் ரூஹு வாங்கக்கூடிய நான் மலக்குல் மௌத்துன்னு சொன்னாங்க. ஓ, மலக்குல் மௌத்தை நீங்க தானான்னு சொல்லி கேட்டாங்க. மலக்குல் மௌத்தை ஆசைப்பட்டு என்கிட்ட தோழமைக்காண்டி வந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். மலக்குல் மௌத்துன்னு கேள்விப்பட்டாலே பயமா இருக்கு. சில பேர் ஜனாசா பயானுக்கெல்லாம் வரும்போது சில பேர் ஜனாசா பெட்டிக்கிட்டே உட்கார மாட்டேங்கிறாங்க. அதனால மலக்குல் மௌத்தை வந்துட்டாங்களான்னு சொல்லி அவங்களோட தோழமையா இருந்தாங்க. பெருமக்களை நீண்ட வரலாறு சொல்லி கொடுத்தா ரொம்ப நேரம் ஆயிரும். அதில் செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய அந்த தோழமையிலே சேர்ந்து 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 எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு இந்த அமலை தாருங்கள் எனக்கு என்று கேட்டு 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 இவ்வளவு உயர்ந்து அடைஞ்சிட்டாங்க. ஒரு ஃபஅனாஹு மக்கானன் அலியா, சொர்க்கத்தையே போய் பார்த்து வந்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். எங்களுடைய ஹயாத்திலேயே சொர்க்கத்தை கண்டவர்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே தஃப்சீரிலே பெருமக்கள் சொல்வார். அதனாலே நல்ல அமல்கள்ங்கிறது இருக்குது, அதுதான் நம்முடைய வாழ்வை மேன்மையாக்கும். நல்ல அமல்களிலே முதலாவது பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்வது, அதுதான் சிறந்த அமல். இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ், பாவங்களை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். நல்ல அமல்கள்னா செய்யற அமல் மாத்திரமல்ல, பாவங்களை விட்டு நீங்கிக் கொள்வதுதான் அமல்களிலே ஆக உயர்ந்தது. பாவத்தை செய்வதற்கு மனது சொல்கிறது, அதற்கான சூழல் இருக்கிறது, அதற்கான தூண்டுதல் இருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ்வை பயந்து ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விலகிறான் என்று சொன்னால் அவன் பெரிய ஆபீத், அவன் பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அவனை வணக்கசாலின்னு சொல்லல, பெரிய வணக்கசாலின்னு சொன்னான், உயர்ந்த வணக்கசாலி, சிறந்த வணக்கசாலின்னு சொன்னான். அதனாலே பாவங்களிலிருந்து நம்மை தவிர்த்து வாழ்வதும் நல்ல அமல்களிலே சில அமல்கள், சில தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது, சில திக்ர்கள் இருக்கிறது, திலாவத் இருக்கிறது, ஸலவாத் இருக்கிறது, நம்முடைய நாவால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, பொருளாதாரத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, அவயவங்களால் உடலால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, தனிப்பட்ட அமல்கள் இருக்கிறது, குடும்ப ரீதியான மற்றவர்களோடு தொடர்புள்ள அமல்கள் இருக்கிறது என்று இந்த அமல்களிலே கூடுதலான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய மாதம் சங்கையான ஷாபானுடைய மாதம் என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் பொருந்திக் கொண்ட அமலாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கி அருள் புரிவானாக. அது மாதிரி நம்முடைய ஆயுளும் மற்ற காரியங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான ரகசிய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள் புரிவானா. தனிப்பட்ட குடும்ப ரீதியான, சமூக ரீதியான, தீனியான, துன்யவியான எல்லா பாக்கியங்களையும் அவனது மகத்தான பேரருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.